ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பெருமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, மாமாவுக்கு சுத்தமாக முடியல. நேற்று ரோஸ் மில்க் குடிச்சிட்டு வந்து எனக்கு ஒன்றும் அவளை நான் தெரிஞ்சுட்டேன். சரி, ஏற்கனவே ஒரு குடம் முள்ளதான் அந்த இடத்துல நான் குடிக்கிறேன்னு எது குடிப்பானே. இப்போ வந்து சுத்தமாக பேட்டரி லோவாகி படுத்துன்னு இருக்காரு. இன்னைக்கு நம்மளோட கேமராமேன் யாரு? பழைய கேமராமேன் வந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஏன்னா மட்டன் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா அவர் கொஞ்சம் பிஸ்க் ஆயிடுவாரு அப்படின்னு எண்ணி நான் செய்யறேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுல மட்டன், இதுல சாம்பார், இது பருப்பு ரசம். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சரி பருப்புல பார்த்தேன் தண்ணியும் தக்காளியும் இருந்தது. சரி நம்ம பருப்பு ரசமே வச்சிடலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பருப்பு ரசம் வைக்க போறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி செமையா இருக்கும். ட்ரம் ஸ்டிக் சாம்பார், மட்டன் சுக்கா, பருப்பு ரசம், தயிர் அப்படி சொல்லிட்டு அப்புறம் பீட்ரூட் பொரியல் செய்யலாம்னு எடுத்து வச்சிருக்கேன். இருந்தாலும் என்னன்னு பாக்குறேன். கடைசியா யாரும் சாப்பிட மாட்டாங்க. மத்தியானம் சாப்பிடலாம், நைட் சாப்பிட முடியாது. மத்தியானம் ஆளு கொஞ்சம் சாப்பிடலாம். பல்ல கச்சின்னு சாப்பிடுறோம் ஒரு வெஜிடபிள். ஓகே, பீட்ரூட் பொரியல், அது வந்து ரசம், பருப்பு ரசம். அப்புறம் இது வந்து சாம்பார். இதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தொளிச்சு சீக்கிரமா கொடுத்தேன் அப்படின்னா மட்டன் சுக்கா ரெடி ஆயிடும். இன்னும் ஒரு 10 minutes ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மாமா எழுப்பிடலாம். சாப்பிட்டு திருப்பி மாத்திரை போட்டு தூங்கணும் அப்படின்னாரு. மாத்திரை போடாமே படுத்துட்டாரு. இப்போ மாத்திரை போட்டு தான் என்ன தூங்க வைக்கணும். இன்னைக்கோட வந்து லஞ்ச் பிளேட் எவ்வளோ அழகாக இருக்க போகுதுன்னு பாருங்க. 1 plate ஹெல்த் ஃபுட், சரியா? அந்த திட்டத்தில் நம்ம செயல்பட்டு இருக்கோம். ஓகே, அதனால இன்னைக்கு அந்த 1 plate என்ன அப்படிங்கறது வந்து தான் இன்னைக்கு நீங்க சஸ்பென்ஸா இன்னைக்கு பார்க்க போறீங்க. இன்ட்ரோல எல்லாத்தையும் சொல்லிட்டோம். ஆனாலும் இருந்தாலும் இடையில டிஷ்ஷஸ் நிறைய ஆட் ஆயிருக்குல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஆட் ஆயிருக்கு, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அது வந்து நம்ம காட்டும் போது தான் அவங்களுக்கு தெரியும் 1 plate திட்டம் என்ன அப்படிங்கறத. உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவீங்க இது எத்தனை நாளைக்கு பாத்திரலாம் அப்படின்னு. நீங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நான் ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் தான் எடுத்துட்டேன்னா அதுல இருந்து மீற மாட்டேன், சரியா? இவங்கனாலதான் வந்து நான் சரி ஓகே 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 அப்படின்ற மாதிரி விட்டுட்டு இருந்தேன். இனிமேல் இவங்களெல்லாம் என் வழிக்கு இழுக்கிறதா தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். இவங்க வழிக்கு நான் போற மாதிரி இல்லை. நான் இத்தனை நாள் நான் வந்து தப்பா கணக்கு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எப்பயுமே வந்து நான் செய்யறது தான் இவங்க சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படிங்கறத வந்து நான் தப்பு கணக்கு போட்டேன். பட் நான் செய்யறத சாப்பிட வைக்கிறதா இவங்களுக்கு டாஸ்டே. இனிமேல் அந்த பாலிசியில நான் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப படுத்துறாங்க நம்மள, ஒன்றும் சாப்பிட மாட்டேன்றாங்க, எல்லாம் நோஞ்சாங்கோழி மாதிரி எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டே இருக்காங்க. அதனால நம்ம இனிமேல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் இனிஷியேட் எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். அது வெற்றிகரமா சக்சஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது இன்னைக்கு வீடியோவில் நீங்க பாப்பீங்க. காத்துட்டே இருங்க. இன்னைக்கு எல்லா வாயிலையும் வச்சு திணிக்க போறேன் எல்லாத்தையும். உங்க வாயில திணிங்க, என் வாயில போயிடும். என் வாய்க்கு வேணுங்கிறதுனால சொல்றேன். இதுக்கப்புறம் இப்படி இருந்தானா வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், வேலைக்கு ஆகாது. வயசு சின்னதா இருக்கும், ஆனா பார்த்தா ஹாஸ்பிட்டல் போய் அழுகிற மாதிரி ஆயிடும். அதுக்கு வீட்டை சோத்தை தின்னுட்டு இருப்போம் அப்படிங்கறத வந்து நான் கொண்டு வந்துட்டேன். பாருங்க, இன்னையெல்லாம் உங்களை போட்டு டார்ச்சர் பண்ற டார்ச்சர்ல இவங்க தொண்டை காண துணியை காணாம ஓடுற அளவுக்கு பண்ணிடணும் இன்னைக்கு. நீ மௌலி சொன்னானே அதுதான். என்னது? காப்பி கேட்டது கட்டினல காலையில இனிமே செஞ்சிருவேன்றல்ல. அன்னைக்கு அவங்களுக்கு போயிட்டு வந்த டயர்ல யாரா இருந்தாலும் எழுந்துக்க முடியல. மத்த நாள்ல நான் செஞ்சு கொடுத்துன்னு தானே இருந்தேன். ஆமா தானே? போயிட்டு வந்த டயர்ல யாருனாலும், ஏன்னா 4 நாளா கண்டினியூஸா நாங்க தூங்கல. அதனால எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது அவ்வளவுதானே தவிர மத்தபடி செய்ய மாட்டேங்கிறதுக்கெல்லாம் கிடையாது. அப்பதான் ஒரு சின்சியர் சிகாமணி என்னைக்கு உடம்பு இல்லையா அன்னைக்கு தான் எங்க வீட்டுல சின்சியர் சிகாமணிங்கெல்லாம் கிளம்பி வருவாங்க. அவன் அடுத்த நாள் தான் போனான். ஆமா, ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு ஒரு நாள் போனான். இன்னுமே நமக்கு இன்னும் எஞ்சி பிரிஸ்கா இல்லையே. நம்மளாம் இன்னும் இந்த டயர்டு இருந்துகிட்டே தானே இருக்குது பாடியில. எனக்கெல்லாம் டயர்டு அந்த ஏதோ உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி அடிச்ச ஃபீலிங் எனக்கு இருந்துனே இருக்குது எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீக்கிரம் சமைச்சு முடிச்சுட்டு மாமாவை எழுப்பிட்டு நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் சூப். இது மட்டன் கிளியர் சூப். டேக் இட். அங்க டாடி காட்டு எப்படி இருக்கு சூப்பு. சாம்பார், ரசம், பீட்ரூட் பொரியல், மட்டன் சுக்கா. அலிஸ்கா வந்து கெட்டு போகுது. அங்க டாடி காட்டு. அவன் பாய் பாய் காம்பறான். மட்டன் சூப் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. பெப்பர்
சுத்தமாக உடம்பு முடியல ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர டயர்டாக இருக்குது. கோல்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு. நேற்று சும்மா இல்லாமல் பேச போய் ரோஸ் மில்க் குடிச்சது இந்த இடம்லாம் ஃபுல்லாகவே அப்படியே கேட்ச் ஆகிடுச்சு. சில்லுன்னு ரோஸ் மில்க் குடிச்சிட்டு குடிங்க. மட்டன் சூப் சூப்பராக இருக்குது. மட்டன் சூப் குடிச்சு கொஞ்சம் கிளியர் பண்ணுவோம். நம்ம பெப்பர் போட்டு சூப்பராக இருக்கும். பெப்பரே இல்லையாமே. பெப்பர் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்னைக்கு என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒன் பை ஒன் என்ன எனக்கு தான் அடி வண்டு வந்துருக்குது. அடி வண்டெல்லாம் இருக்குது. நாங்கள் எடுத்து அடி வண்டல் ஊற்றிக்கோங்க. இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இன்னைக்கு 1 பிளேட் ஹெல்த்தி பிளேட் திட்டத்தில் நம்ம செயல்பட்டு இருக்கோம். ஒயிட் ரைஸ், முருங்கைக்காய் சாம்பார், பருப்பு ரசம், பீட்ரூட் பொரியல், மட்டன் சுக்கா, அப்புறம் தயிர், அப்புறம் லாஸ்டா ஃப்ரூட் சாலட். ஃப்ரூட் சாலட்னா அது வேற, இது வெறும் ஃப்ரூட். வெறும் ஃப்ரூட் சாலடுக்கு நிறைய ஃப்ரூட் இல்லை, அதான் 1 ஃப்ரூட். சூப்பு சூப்பு மட்டன் சூப் வருது. மட்டன் சூப்பு சொல்லலையாப்பா. அதான் முதலே சொல்றேன். இன்னைக்கு மத்தியானம் 1 பிளேட் ஹெல்த்தி பிளேட் திட்டத்துல நம்ம செயல்பட்டு இருக்கோம். இதை மறந்து வந்து போயிடுறாங்க. அதனால இன்னைக்கு ஹாப்பியா நம்ம சாப்பிட போறோம். மாமாக்கு சர்ப்ரைஸா வந்துருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு? வாங்கிட்டு வந்த கூட்டு அவருக்கே எப்படிமா சர்ப்ரைஸா இருக்கா? இவ்வளோ செஞ்சிருக்கேனே. நான் ஏதோ சரி மட்டன் ஃப்ரை பண்ணியிருப்பா அப்படின்னு தான் நினச்சேன். ஆக்சுவலி நானே வைக்க சொல்லணும்னு நினச்சி தான் மட்டன் வாங்கினேன். மட்டன் சூப் வைக்கணும் அப்படின்ட்டு. இது செய்யறது அதிசயம். இதை போய் எதுக்கு நம்ம நோண்டுவானேன்னு அதனால சர்ப்ரைஸாக இருக்குது. நான் தான் மட்டன் டிசைன் பண்ணேன். அதனால பிள்ளைங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன். ரசம், சாம்பார், இவங்களுக்கெல்லாம் ஃபில்டர் பண்ணி ஊற்றணும் சாம்பாரை. ஒரு வேஸ்ட் வரக்கூடாது இதில். இதுதான் நமக்கு இன்னைக்கு 1 பிளேட் 1 திட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கணும். வேணுமா? இந்த நீ எடுத்து நான் திங்கிற மாதிரி இருக்கு. நீ திங்கிற மாதிரி இருக்கா? அடுத்தது 3ஆக்கு அவங்க தட்டை கொடுங்க. டாடி தட்டை வாங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா சூப் குடிச்சுருக்கிறாரு. வெயிட் பண்ணி நீ சூப் குடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நிறைய இன்னைக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் சாப்பிட்றேன். இது ரெகுலராக நடக்கிற விஷயம் தான். இப்போ காலைல பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன செஞ்சேன்னா தோசை தேங்காய் சட்னி செஞ்சேன். நைட்டுக்கும் ஏதாவது செய்வேன். அதான் சாம்பார் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எதனா ஒன்று செஞ்சு ஃபுல்லாக இன்னைக்கு காலி பண்ணிடுறேன். இதுதான் ரெகுலராக நான் செஞ்சுட்ருக்கேன். வெளியில் போன கொஞ்சம் நாட்கள் தான் நம்மளால ஃபுட்டு செய்ய முடியும். இன்னும் ரெகுலர் ஆகிடும். அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் வீட்டில் கொஞ்சம் நிறைய ஒர்க்கெல்லாம் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்க போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க, இப்படியோ இதுவோ அப்படிங்கிற மாதிரி நடக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டாங்கன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.